Hi babes, welcome back to my channel Ramala Shifam. Baby Word Desire episode 8. லாஸ்ட் எபிசோட பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும். போன எபிசோட்ல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ஆல்ஃபா பீட்டா எனிக்மா இதெல்லாம் புரியலன்னு. அதெல்லாம் இந்த எபிசோடைய லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எபிசோட ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட் எபிசோட பார்த்துருப்பீங்க. ஷெங்குக்கு திடீர்னு என்னமோ ஆகுது, அவன் மயக்கம் போட்டு விழறான். அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்றாங்க. அவன் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சதுமே அவனுடைய செக்ரட்டரி சென் கிட்ட யாருக்கு எதுவும் ஆகலைல அப்படின்னு கேட்க, இல்லை யாருக்கு எதுவும் ஆகலை, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் வெளியில் ஓடும்போது கால் சுருக்கிடுச்சு, அவரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, மற்றபடி யாருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்ல, நல்லது அப்படின்னு ஷிங் சொல்ல, அப்போ டாக்டர் உள்ளே வராரு. உங்களோட பிளட் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு, உங்களுக்கு வந்திருக்கிறது ஃபெர்மான் டிஸ்ரெகுலர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ஷிங்குக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆல்ஃபாக்கு இந்த சிண்ட்ரோம் வராது, மேக்ஸிமம் ஒமேகாஸ்க்கு தான் வரும். ஒமேகாஸ் ஹீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய ஃபெர்மான்ஸ் ரொம்ப ஓவராக ரிலீஸ் ஆகும், அதைத்தான் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது ஒமேகாஸ்க்கு தான் நடக்குமே தவிர, ஷெங் ஒரு ஆல்ஃபா, அதுவும் எஸ் லெவல் ஆல்ஃபா. ஸோ அவனுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கவே கூடாது. ஒருவேளை அவருடைய ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறதால இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு, உங்களுக்கான மெடிசன் நான் இப்போ உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உங்களை அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்னை அட்மிட் பண்ணணுமா அப்படின்னு ஷெங் ஆச்சரியமாக கேட்குறான். நான் வெறும் மெடிசன் சாப்பிட்டா பார்த்ததா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு தெரியும் சார் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு, ஆனால் இது ஒரு சாதாரண கண்டிஷன் கிடையாது. அது மட்டும் இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் சரியாக தெரியல. உங்களை அட்மிட் பண்ணி உங்களை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா தான் என்ன பிரச்சனைன்ற விஷயமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இருந்தாலும் இது உங்களுடைய பாடி, உங்களோட டைம், உங்கள் இஷ்டம். ஆனால் என்ன கேட்டால் இப்போதைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறது நல்லதில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்க, ஷெங்கு வேறு வழி இல்லாமல் சரி நான் அட்மிட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அவனுடைய செக்ரட்டரி கிட்ட, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் கம்பெனியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சப்மிட் பண்ணணும், அங்கே நடக்கிற மீட்டிங்ஸ் எந்த ஒரு புது விஷயமா இருந்தாலும் அதோட சம்மரிஸ் எல்லாம் இங்கே வரணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரோட செக்ரட்டரி சரின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஷெங்கு அங்கே ஹாஸ்பிட்டல்லே ஒரு 2-3 நாள் இருக்கான். அவனோட ஃபெர்மான்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவராக ரிலீஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னா ஹுவாயாங் தான். ஒமேகாஸ்லாம் ஹீட் வரும்ல, அதாவது ஆல்ஃபாஸ்க்காக ஒமேகாஸ்க்கு ஹீட் வரும். ஆனால் ஆல்ஃபாஸ்க்கு ஹீட் வராது, ரெட் பீரியட் தான் வரும். ஆனால் ஆல்ஃபாவோட எனிக்மான்றது ஒரு லெவல் அதிகம் அப்படின்றதால ஹுவாயாங் அவனுடைய ஃபெர்மான்ஸ் யூஸ் பண்ணி இங்கே ஷெங்குக்கே தெரியாமல் அவனை ஹீட்டில் வர வைக்கிறான். ஆனால் அது ஹுவாயாங்கில் தான் ஆகுது, அது ஹீட் அப்படின்னு இன்னும் ஷெங்குக்கு தெரியல. ஒரு 2-3 டேஸ் கழிச்சதுக்கப்புறம் இப்போ ஷெங்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுறான். அப்போ அவனை பார்க்கறதுக்கு அவனோட செக்ரட்டரி வரான். வரும்போது கையில் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஹுவாயாங் உங்களுக்காக கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்ல, ஷெங்கு ரொம்ப ஹாப்பியாக அதை வாங்கிக்கிறான். அப்புறம் ஹுவாயாங் எப்போ உங்களை மீட் பண்ண வரலான்னு கேட்டான் அப்படின்னு சொல்ல, ஒரு ஒமேகா எதுக்கு இங்கே வரணும், இங்கே வந்தால் அவனுக்கு நல்லது கிடையாது, அவனை வீட்லேயே நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு ஹுவாயாங் கொடுத்து அனுப்பின ஃப்ளவர்ஸை அங்கே வேஸ்டில் வைக்க சொல்கிறான். இங்கே ஹுவாயாங் வீட்டில் என்னமோ குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது ஏதோ பார்க்கறதுக்கு சூப் மாதிரி இருக்கு, அதை ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு வெண்லாங் கிட்ட இருந்து கால் வருது. என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்க, ஷெங்குக்கு உடம்பு சரியில்லையாமே அப்படின்னு வெண்லாங் கேட்க, அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு இவன் சொல்ல, ஏண்டா நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல அப்படின்னு வெண்லாங் கேட்குறான். உன்னோட லூரின் ஃபெர்மான்ஸை வச்சு நீ அவனை ஹீட்டில் வர வைக்கிற, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு வெண்லாங் சொல்கிறான். ஸோ ஹுவாயாங் என்ன பண்ணுறான்னு வெண்லாங்க்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ ஹுவாயாங் அவன்கிட்ட, ஏண்டா நீயே யாருமே இல்லாமல் தனியாக பேச்சுலராக இருக்க, நீ எனக்கு எப்படி ஆளை கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறியா, உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு ஹுவாயாங் சொல்கிறான். இல்லை, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே ஒரு எஸ் கிளாஸ் ஆல்ஃபாவை ஹீட்டில் வர வச்சிருக்க மாட்டாங்க, இது ரொம்பவே எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இங்கே அவன் குக் பண்ணிட்டு இருக்க சத்தம் அவனுக்கு கேட்குது. என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்க, நான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹுவாயாங் சொல்கிறான். நீ குக் பண்ணுறியா, என்னடா யாருக்காச்சும் பாய்சன் கொடுக்க போறியா அப்படின்னு வெண்லாங் கேட்குறான். டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா. அதுக்கு வெண்லாங் சொல்கிறான், ஓ ஆளுக்கு நீ சூப் செஞ்சு அனுப்பி வைக்கிறியா, பரவாயில்லையே, ஒரு நல்ல ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிறியே அப்படின்னு அவன் கிண்டலாக சொல்ல, சரி என்கிட்ட காசு வாங்கினே அது எப்படி திரும்ப கொடுக்க போற அப்படின்னு ஹுவாயாங் கேட்க, உடனே வெண்லாங் பேச்ச மாத்திரான். அது நீ சொல்றது எனக்கு சரியா கேட்கல, இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீயும் உன்னுடைய ஆல்ஃபாவும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருங்க, நிறைய குழந்தை பெற்றுக்கோங்க, இதே மாதிரி லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்புறம் ஹுவாயாங் ஹாஸ்பிட்டலுக்கு வரான் ஷெங்கை பார்க்கறதுக்கு. ஷெங் அவனை பார்த்ததுமே நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். ஏன் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சல்ல அப்படின்னு சொல்ல, நம்ம தான் டெய்லி வீடியோ சாட்டில் பேசிக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு ஷெங்கு சொல்கிறான்.
இருந்தாலும் நான் நேர்ல பாக்குற மாதிரி ஆகுமா அப்படின்னு நான் பார்க்க வந்திருக்கான். உனக்காக நான் சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், டேஸ்ட் பண்ணி பாக்குறியா அப்படின்னுட்டு அந்த சூப்பை ஒவ்வொரு ஸ்பூனா எடுத்து இவன் ஊதி ஆற வச்சுட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்ப ஷெங் அவன் கையை பிடிச்சிட்டு நீங்க வந்திருக்க கூடாது, ஒருவேளை என்னோட ஃபெர்மான்ஸ் உன்னை ஹர்ட் பண்ணிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல, என்னோட ஃபெர்மான்ஸ் ஒன்றை மட்டும் இல்ல, இங்க வந்த மாதிரி 10 ஒமேகாஸ் இருந்தா அந்த 10 பேரையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல, ஏன் நீ 10 பேருன்னு சொல்ற, நான் ஒருத்தன் பத்தாதா அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல, இல்ல ஒன்னே ஒண்ணு எதுக்கு, எப்பயுமே அதிகமா இருக்கிறதா நல்லா இருக்கும், த மோர் த மெரியர் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுமே ஹுவாயாங்கோட ஃபேஸே மாறிடுது. அப்ப ஷெங்கோட டாக்டர் அங்க வராரு. உங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் இப்பதான் வந்துச்சு, இப்ப உங்களோட கண்டிஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது, இப்ப நீங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஷெங்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். அவன் ஹுவாயாங்க பார்த்து நீங்க தான் என்னோட லக்கி ஸ்டார் அப்படின்றான். ரொம்ப ஹாப்பியா ஹக் பண்ணிட்டு சொல்ல, ஏன் அப்படின்னு ஹுவாயாங் கேக்குறான். இல்ல நீ வந்ததுக்கு அப்புறம் என்னோட உடம்பு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது, எனக்கு இருந்த தலைவலி எல்லாம் போயிடுச்சு, என்னை டிஸ்சார்ஜ் கூட பண்ணிட்டாங்கல்ல, அப்படின்னா நீ என்னோட லக்கி ஸ்டார் தானே அப்படின்னு கேக்குறான். அப்புறம் ஷெங்கை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக அவனுடைய செக்ரட்டரி அவனுக்கு அடுத்து இருக்கிற மீட்டிங்கை பத்தி எல்லாம் சொல்றான். இன்னைக்கு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, மண்டே உங்களுக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு அதை பத்தி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். மண்டே மார்னிங் ஷெங்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரான். அவன் சொன்னால அந்த மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு. இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஃபெர்மான் இன்ஹிபிட்டர் பேட்ச் ஒன்று முதுகுல ஒட்டிட்டு தான் வரான், அவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. அப்புறம் அந்த மீட்டிங்கும் நல்லபடியா போகுது. அவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹுவாயாங் கால் பண்றான். கால் பண்ணி என்ன மீட்டிங் நல்லா போச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நல்லா போச்சு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன், டிவியில ஒன்னதான் பார்த்துட்டு இருந்தேன், உன்னோட மீட்டிங் தான், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு ஹுவாயாங் சொல்றான். அதுக்கு ஷெங்கு சிரிக்க, இப்ப அடுத்து எங்க போற அப்படின்னு ஹுவாயாங் கேக்குறான். நான் ஒரு மீட்டிங்கு போறேன், எனக்கு பிடிக்காத ஒருத்தனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு பிடிக்காதவங்களா, உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு ஷெங்கு கேட்க, நீ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவ, நீ ரொம்ப நல்லவன், உனக்கே ஒருத்தன் பிடிக்கலன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு கேக்குறான். சரி நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன், அடுப்புல சூப் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வச்சிடுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு பக்கத்துலயே அவனோட செக்ரட்டரி ஷெங்கியும் நின்னுகிட்டு இருக்கான். அவன்கிட்ட இன்ஹிபிட்டர் பேட்ச் ஒன்று எடுத்து கொடுக்குறான். அப்படின்னா ஒருவேளை ஹுவாயாங் இப்ப ரெட் பீரியட்ல இருக்கானோ, இல்ல ஷெங்கு கிட்ட இந்த அளவுக்கு ஸ்வீட்டா பேசுறதுக்காக அவனோட ஃபெர்மான்ஸ் எதுவும் வெளியில வந்துடக்கூடாதுன்னு பேட்ச் ஓட்டிட்டு உட்காந்துருக்கானோ தெரியல. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு அவன் ஷெங்கு கிட்ட சொல்றான். இவன் இப்ப எங்க போறான்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷெங் சொன்னால எனக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை மீட் பண்ண போறேன்னு, அது இவன் ஹுவாயாங்க தான் மீட் பண்ண போறான். ஆனா அவன் மீட் பண்ண போறது ஹுவாயாங் தான் அப்படின்னு ஷெங்குக்கு தெரியாது. ஷெங்கை பொறுத்த வரைக்கும் அவன் எக்ஸ் ஹோல்டிங்ஸோடைய அந்த சிஇஓவை பார்க்க போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஹுவாயாங்க வீட்டுல இருந்து கிளம்புறா ஷெங்கி கூட. ஷெங்கு அந்த எக்ஸ் ஹோல்டிங்ஸோட ஹோட்டலுக்கு போறான். அங்க வாசல்லே ஷெங்கி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹோட்டலுக்கு வெளியில நிறைய செக்யூரிட்டி, நிறைய போலீஸ் ஆஃபீஸர், அத்தனை பேர் செக்யூரிட்டிக்கு நின்றுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த ஷெங்கு, பரவாயில்லையே இந்த மீட்டிங்காக இவ்வளோ செக்யூரிட்டி ரெடி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஷெங்கியும் ஆமா எங்க ஆஃபீஸ்ல எல்லாம் அப்படிதான் அப்படின்னுட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு வரோம். இங்க உள்ள மீட்டிங் ஹால்ல ஹுவாயாங் வென்லாங் உட்காந்துருக்காங்க. அப்ப வென்லாங் கேக்குறான், இதெல்லாம் எங்க போய் முடியும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, எனக்கு நல்லா தெரியும், நான் அவனை லவ் பண்றேன், அவனுக்காக லைஃப் ஃபுல்லா நான் ஒரு ஒமேகாவா அவன் பக்கத்துல நடிக்க முடியும், அப்படி ஒரு வேளை அவன் உன்னை பர்மனண்டா மார்க் பண்ண ஒத்துக்கிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு வென்லாங் கேட்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய அந்த கிளாண்டை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பீட்டாவா மாறிடுவேன், அவனுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட வென்லாங்க்கு, நீ பேசுறது உனக்கே கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இல்ல, லவ்வுக்காக யாராச்சும் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்களா, அது மட்டும் இல்ல உன்னோட கிளாண்டை ரிமூவ் பண்றது என்னமோ அவ்வளவு அசால்ட்டா சொல்றேன், அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை, உனக்கு தெரியும்ல அப்படின்னு வென்லாங் கேட்க, எனக்கு தெரியும், அந்த சர்ஜரி கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா நான் அதுல தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, தப்பிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு நீ இவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் பண்ணுவியா, அந்த அளவுக்கு உனக்கு ஷெங்கு மேல லவ்வா அப்படின்னு கேட்க, இங்க ஷெங்கு உள்ள வரான். ஆனா ஹுவாயாங்க அவனால ஸ்ட்ரைட்டா மீட் பண்ண முடியல. அந்த கம்பெனில இருக்கிற மத்த ஹெட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஷெங்கியும் அந்த மத்த ஹெட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அங்கேயே உட்காரவும் சொல்றான். இதே ரூம்ல தான் அங்க பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடிதான் ஹுவாயாங்க வென்லாம் உட்காந்துருக்காங்க. ஆனா அந்த விஷயம் இன்னும் ஷெங்குக்கு தெரியாது. ஷெங்கோட செக்ரட்டரிக்கு மட்டும் சீட் இல்லை, அவனுக்கு ஒரு சேர் கொண்டு வந்து ஹுவாயாங் போட சொல்ல அவங்க சேர் போடுறாங்க. அப்புறம் ஷெங்கு சேர்ல உட்காந்துட
அந்த ஷெங்கி இருக்கான்ல, அவன் ஷெங் கிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்க கம்பெனியை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல ஷெங்குக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. நான் ஒன்னும் இங்க ஜாப் இன்டர்வியூக்கு வரல அப்படின்னு சொல்ல அதுவும் அவன் பின்னாடி லைட்டா திரும்பிட்டு அந்த ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு தான் சொல்றான். அதுக்கு ஷெங்கி சொல்றான், இல்ல அன்னைக்கு நாங்க வச்ச ஒரு முக்கியமான மீட்டிங்ல உங்களால வர முடியலல்ல. ஸோ நிறைய பேருக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருக்காரு. அதனால தான் உங்க கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல ஷெங்குக்கு செம்மையா கடுப்பாகுது. இருந்தாலும் வேற வழி இல்லாம அவன் கம்பெனியை பத்தி அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்றான். அவன் எந்திரிச்சு அவன் கம்பெனியை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப வென்லாங் திரும்பி ஹுவாயாங் கிட்ட, பாத்தியா ஏன் அவன் வாயால் அவன் கம்பெனியை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணா அவன் என்ன குறைஞ்சா போயிடுவான் அப்படின்னு வென்லாங் கிண்டலாம் சொல்ல, என் ஆல்ஃபாவை பத்தி ஏதாச்சும் சொல்லலைன்னா உனக்கு சும்மாவே இருக்க முடியாதுல்ல, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா அப்படின்னு கேட்க. அப்ப வென்லாங் சொல்றான், அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சுல்ல, அன்னைக்கு ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டியில ஷூயின்னு ஒரு பொண்ணு வந்தான். அந்த பொண்ணு ஷென்னு அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னான். அந்த விஷயம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்க ஹுவாயாங்க்கு டென்ஷன் ஆகுது. அவனுடைய லூரிங் ஃபெர்மான்ஸை ஷெங்கு கிட்ட அனுப்புறான். ஷெங்குக்கு திடீர்னு என்னமோ ஆகுது. ஆனா அது அவனுக்கு ஹுவாயாங்கோட ஸ்மெல் மாதிரி இருக்குது. ஆனா இருந்தாலும் அது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. என்னது இது அப்படின்னு ஷெங்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அது வென்லாங்க்கும் தெரியுது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சுக்குச்சான், இந்த நேரத்துல அவனுக்கு லியூரின் ஃபெர்மான் சென்ட் பண்றேன், அதுவும் அவனுக்கு மட்டும் டார்கெட் பண்ணி சென்ட் பண்ற அப்படின்னு கேட்க அந்த மீட்டிங்ல உட்காந்துருக்க மற்ற யாருக்குமே இது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஹுவாயாங்கு ஷெங்குக்கு மட்டும் டார்கெட் பண்ணி அந்த ஃபெர்மான்ஸ் அனுப்பிட்டு இருக்கான். ஷெங் அவனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு என்னமோ ஆகுது. கடைசியில மயக்கம் வந்துடுது. அவன் மயக்கம் போட்டு விழுந்ததுமே அவனோட டாமினன்ட் ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே பயந்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஷெங்கி மட்டும் மாஸ்க போட்டுட்டு ஒரு கன் எடுத்து அவனை ஷூட் பண்ற மாதிரி காட்ட உடனே அவனோட செக்ரட்டரி, ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவருக்கு இந்த டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் சொல்றதை மட்டும் கேளு, கையை தூக்கு அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம செக்ரட்டரியும் கையை மேல தூக்கிக்க. அப்ப அங்க மத்த செக்யூரிட்டிஸ் 2 பேர் வந்து அவனுடைய கண்ணை மூடிடுறாங்க. அப்ப செக்ரட்டரி சொல்றான், இப்படி பட்ட பகல நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு ஷெங்கி சொல்றான். அப்ப ஹுவாயாங் அந்த ஸ்கிரீன்ல இருந்து வெளியில வரான். ஹுவாயாங்க அவன் பார்க்க கூடாதுன்னு சொல்லிதான் அவன் கண்ணை மூடிட்டு இருக்காங்க. இப்ப ஷெங்கு மயக்கத்துல இருக்கான். ஹுவாயாங் அவன் பக்கத்துல வந்து நிக்க ஷெங்கி சொல்றான், சார் அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு. அப்ப உடனே அவனோட செக்ரட்டரி, சார் அவர் வேணும்னு பண்ணல, அவருக்கு இந்த டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, வேணும்னு பண்ணா என்ன, இல்ல பண்ணாம இருந்தா என்ன, இதால யாராச்சும் உயிர் போயிருந்தா என்ன பண்றது, ஒரு ரூமும் டாக்டரும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்ல ஷெங்கு ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்கான். ஹுவாயாங் அவன் பக்கத்துல நின்று அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது. ஒரு எஸ் கிளாஸ் ஆல்ஃபா, நீ ஒரு ஒமேகா மாதிரி ஹீட்ல இருக்க, என்னால நம்ப முடியல. நீ மயக்கத்துல இருக்கும்போது கூட உன்னோட டாமினன்ட் ஃபெர்மான்ஸை ரிலீஸ் பண்ணல, நீ என்ன பண்ணுவ, பாவம் உன் தப்பு இல்லை. இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னுட்டு அவனை கிஸ் பண்றான். அடுத்தவன் என்ன பண்ணானோ அதோட அந்த சீன் கட் ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹுவாயாங் வெளியில வர வென்லாங் செம்ம கடுப்பா இருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்ண, ஷெங்கோடைய அந்த ஃபெர்மான்ஸ் என்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆனா எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு அவன் அசால்ட்டா சொல்றான். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கான், இப்படி இவ்வளோ பப்ளிக்கா உன்னோட லூரின் ஃபெர்மான்ஸ் அவன் மேல அனுப்புறியே, இது மட்டும் வெளியில யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு கவர்மெண்ட் என்னை கூட்டிட்டு போய் லேப்ல கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹுவாயாங் அசால்ட்டா, ஏன் ஆல்ஃபா ஹீட்ல இருக்க கூடாதாம், ஆல்ஃபாவா இருந்தா என்ன ஒமேகாவா இருந்தா என்ன, எனக்கு ஒருத்தன் வேணும்னா வேணும் தான், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். என்ன பண்றது, என்னுடைய ஆள் மத்தவங்க மாதிரி கிடையாது, அவன் ஒரு எஸ் லெவல் ஆல்ஃபா. அது மட்டும் இல்ல ஷெங்கு ரொம்பவே ப்ரெஷியஸ், அவனை என்னுடைய ஆல்ஃபாவை மாத்துறதுக்கு எனக்கு ஒரு சில ட்ரிக்கு தேவைப்படுது, அதுக்காகத்தான் நான் அதெல்லாம் பண்றேன், எங்கிட்ட இருந்து வேணா நீ கத்துக்கோ அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல செம்மையா கடுப்பாகுது வென்லாங்கு. சரி நீ கிளம்பு, ஷெங்கு முழிக்கிற நேரமாச்சு அப்படின்னு அவன் அங்க இருந்து போக வென்லாங் அவன் மேல ஒரு ஆப்பிள தூக்கி வீசுறான். அதை அவன் ஈஸியா கேட்ச் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு போயிடுறான். இங்க கரெக்டா ஷெங்கு எந்திரிக்கும் போது அவன் பக்கத்துல என்னோட செக்ரட்டரி நின்னுகிட்ட இருக்கான். இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்க, இது எந்த இடம் அப்படின்னு ஷெங் கேக்குறான். இது அவங்களுடைய ஹோட்டல்ல ஒரு ரூம் அப்படின்னு சொல்ல, அவங்கதான் உங்களுக்காக ஒரு ஹோட்டல் ரூமும் ஒரு டாக்டர் ரெடி பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்ல, சரி அந்த ஆளோட முகத்தை பாத்தியா அப்படின்னு ஷெங் கேக்குறான். இல்ல, அவங்க என்னோட கண்ணை மூடிட்டாங்க, அவங்க நிறைய கன்னு வேற வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஷெங்கி அங்க வரான். வந்துட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட பாஸ் வந்திருந்தாரு. அப்ப திடீர்னு ஷெங் அவருடைய டாமினன்ட் ஃபெர்மான்ட்டை ரிலீஸ் பண்ணதால எங்களுக்கு அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. இருந்தாலும் எங்க பாஸ்க்கு இந்த டீல் வேணான்னு சொல்லிட்டாரு, நீங்க எப்ப வேணுமோ இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னுட்டு அவ அங்க இருந்து போயிடுறான். ஷெங்குக்கு செம்மையா கடுப்பா இருக்கு. இருந்தாலும் இந்த ஹுவாயாங் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
ஷெங்க வீட்டுக்கு வர ஹுவாயாங் அவனுக்காக வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வந்ததுமே அவன் ஹுவாயாங்க கட்டி பிடிச்சிருக்கான். ஹுவாயாங்க்கு செம ஹாப்பியா இருக்குது. அவன் எதுவுமே தெரியாத மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒருத்தனை பார்த்தேன், செம்ம கடுப்பா இருக்கு அப்படின்றான். நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க அவன் சாப்பிட்டேன்னு சொல்றான். நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நான் ஆஃபீஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வரேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் உங்களுக்காக சமைக்கிறேன், என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, எதுவா இருந்தாலும் ஓகேன்னு அவன் சொல்றான். உடனே ஹுவாயாங் கிச்சனுக்கு வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவனுக்காக அங்க குக் பண்ண ஆரம்பிக்கிறான். போய் நீ அந்த பக்கம் சோஃபால உட்காரு, நான் உனக்காக எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல, ஷெங்கு போய் அங்க சோஃபால உட்காடுறான். நீ என் கூட சாப்பிட அப்படின்னு ஷெங்கு சொல்ல, அவனும் சூப் எடுத்து லைட்டா குடிக்கிறான். அப்புறம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் உங்களுக்கு மீட்டிங் இருந்துச்சுல்ல, எப்படி போச்சு அப்படின்னு ஹுவாயாங் கேட்க, நான் ஒருத்தரை லைட்டா அஃபெண்ட் பண்ணிட்டேன், அதுக்குன்னு அவர் நம்ம கம்பெனி கூட எந்த டீலுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதனால அந்த நியூஸ் வெளியில பரவி நம்மளுடைய கம்பெனிக்கு ஒரு பேட் நேம் வந்துடுச்சு. அதனால நம்ம ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஆனா நம்மளோட பிஆர் டீம்ஸ் எல்லாம் எப்படியோ ஒர்க் பண்ணி அதை மறுபடியும் நார்மலா கொண்டு வர வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றான். சரி அவனோட முகத்தை பாத்தியா அப்படின்னு கேட்க, இல்ல பாக்கல. ஒருத்தவங்களோட முகம் வந்து அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இவன் கேரக்டர் எப்படி இருக்கு, அவன் முகம் எப்படி இருக்கும், கண்டிப்பா நல்லாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் வெளியில யாருக்கிட்டயும் முகத்தை காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்ல, ஹுவாயாங்கு ஆமா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். பையன் அவனை பத்தி அவனே பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷெங்குக்கு கால் வருது. அவனோட செக்ரட்டரி தான். வெள்ளாங்குடைய செக்ரட்டரி காட்டோ கால் பண்ணியிருந்தான். அவங்க வந்து ஷெங்கோடைய கம்பெனி கூட ஒரு டீல் பண்ணணும் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்ல, ஷெங்குக்கு வெள்ளாங்கோட பேரு கேட்டதுமே கடுப்பாகுது. அவன் கூட எனக்கு எந்த டீலுமே வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, இல்ல சார் இது ரொம்ப முக்கியமான டீலு, அந்த ட்ரக்கை பத்தினது அப்படின்னு சொல்ல, ஆனா ஷெங் அதுக்கு ஓகேவே சொல்ல மாட்டான். இல்ல எனக்கு அவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னுட்டு போனை கட் பண்ணிடுறான். என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அது ஒரு தேவையில்லாத ப்ரொபோசல், எனக்கு பிடிக்கல, அதான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஷெங்கு ஹுவாயாங் கிட்ட சொல்றான். அப்புறம் அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது அந்த டீலை பத்தி. அப்புறம் நைட்டு ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு தூக்கத்துல ஷெங் எந்திரிக்கிறான். அவனோட போனை பாக்குறான். அவன் ஃப்ரெண்டு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான்ல. அப்ப ஹுவாயாங்க முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் மெதுவா எந்திரிச்சு ஹால் கிட்ட வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான்ல யூஷான், அவன் தான். அவன் மூலமா தானே ஃபர்ஸ்ட் டைம் வென்லாங்க மீட் பண்ணான். ஸோ யூஷானுக்கு வென்லாங் நல்லா தெரியும் போல. அவன் சொல்றான், வென்லாங் எனக்கு கால் பண்ணியிருந்தான், உன் கூட ஒரு டீல் பேசணுமாமா, அந்த ட்ரக்கை பத்தின டீல் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஷிங் சொல்றான். ஏன் எதுக்கு, இது உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டீல் தானே, இந்த ட்ரக்குக்கு தானே நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, அந்த வெள்ளாங் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, கொல்றது மட்டும் இல்லீகலா இல்லாம இருந்தா இவ்வளவு நேரம் நான் அவனை கொன்னே போட்டிருப்பேன், அவனை கொன்னு புதைச்ச இடத்துல இவ்வளவு நேரம் புல்லு முளைச்சிருக்கும், அடுத்த டைம் நான் அவனை மீட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரி விடு, உன் இஷ்டம் அப்படின்னுட்டு அவன் போனை வச்சிடுறான். அப்புறம் ஷிங்க மறுபடியும் தூங்குறதுக்கு போறான். அப்ப அவனோட செக்ரட்டரி கிட்ட இருந்து கால் வருது. இவன் காலை கட் பண்ணி விடுறான். அவன் மறுபடியும் கால் பண்ண ஷிங் அட்டன் பண்ணி, இப்ப என்ன அவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு கோவமா கேக்குறான். இல்ல சார், சேர்மேன் ரொம்ப சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஷெங்கோடைய அப்பா தான். உடனே ஷெங் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அங்க அவனோட தம்பி ஒருத்தர் இருப்பாள், அவன் ஆல்ரெடி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷெங்கு வந்ததுமே ரொம்ப ஓவரா பிரச்சனை பண்றான். வந்துட்டியாடா, அப்பா இப்படி இருக்கிறதுக்கே காரணம் நீதான், அப்பா எல்லா ஷேருமே உங்ககிட்ட கொடுத்துருக்காரு, ஆனா உன்னால அப்பாவை காப்பாத்த கூட முடியாது இல்ல, உன்னாலதான் அப்பா இப்படி இருக்காரு, இப்ப மட்டும் எதுக்கு நீ வந்த, இங்க இருந்து போயிடு அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்றான். அப்ப ஷெங்கு கோவம் வர, இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதே என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் தான், நான் இல்லாம உன்னுடைய அம்மாவும் நீ இந்த மாதிரி வாழ முடியுமா, உன்னோட அறிவுக்கும் உன்னோட திறமைக்கும் நீ இப்பவே தெருவுல பிச்சை தாண்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அவனுக்கும் வர அவன் ஷெங் கிட்ட சண்டைக்கு வரான். உடனே ஷெங் அவனோட ஃபெர்மான்ஸை ரிலீஸ் பண்ண, அதுல அவனுக்கும் அட்டாக் ஆகுது, அவனோட செக்ரட்டரிக்கும் அட்டாக் ஆகுது. ஷெங்க்கு செம கோவம் வந்துடுது. அப்புறம் அந்த ஃபெர்மான்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு, உன்ன மாதிரி ஒரு பேராசைட் எல்லாம் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் உள்ள போக போறான். அப்ப அவனோட தம்பி மறுபடியும் அவனை கூப்பிட்டு, நீ என்னுடைய பிரதர் தானே, உன்னோட அப்பா தானே எனக்கும் அப்பா, என்னை விட 2 வயசு தானே உனக்கு அதிகம், ஆனா அப்பா எதுக்கு எல்லா ஷேருமே உன் பேர்ல எழுதி வச்சாரு, லைஃப் ஃபுல்லா உன் பின்னாடி நான் இதே மாதிரி ஒரு பேரசைட்டா சுத்துறதுக்கா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு அவன் சொல்ல, ஷெங்கு சொல்றான், எங்க அப்பாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்க அம்மாக்கு தெரியல, தெரிஞ்சு உங்க அம்மா எதுக்கு உன்னை பெற்றுக்கிட்டாங்க, அது எங்க அம்மாவுக்கு மட்டும் நியாயமாகுமா அப்படின்னு கோவமா சொல்றான்.
ஸோ நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. நியாயம் படி பார்த்தா நீ பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு கோவமா சொல்றான். அப்புறம் அவனோட தம்பி அங்கிருந்து போயிடுறான் போல. கொஞ்ச நேரம் ஷெங்கு வெயிட் பண்ண அவனுடைய அப்பா ரொம்பவே சீரியஸா இருக்காரு போல. டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் உள்ள போக வர அப்படின்னு இருக்காங்க. கொஞ்ச நேரம் போக அவன் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஹுவாயாங் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது. என்னாச்சு, நீ இந்த நைட்ல எங்க வெளியில போயிருக்க அப்படின்னு கேட்க, இல்ல என்னோட அப்பாவுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனாலதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்ச அப்படின்னு ஷெங் அவனுக்கு ரிப்ளை பண்ண, இல்ல திடீர்னு எனக்கு முழிப்பு வந்துச்சு, பார்த்தா பக்கத்துல என்ன இல்ல, அதான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னு ஹுவாயாங் சொல்றான். சரி, நான் எங்க வேலை முடிஞ்சதே வீட்டுக்கு வரேன், நீ படுத்து தூங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு ஹுவாயாங் சொல்றான். அப்பா சீரியஸா இருக்க நேரத்துல கூட அவனோட ஆள் கிட்ட லைட்டா ஃபிளர்ட் பண்ணிட்டு தான் இருக்கான் ஷெங். அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் வெளியில வராரு. இப்ப பரவாயில்ல அப்பா, இப்ப அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா அவரோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது. இந்த கேன்சர் வந்து பெருசா வெளியில ஸ்ப்ரெட் ஆகாது. இருந்தாலும் அந்த கேன்சர் இருக்கிறது வந்து அவருடைய அந்த ஃபெர்மான் கிளாண்ட்ல. ஸோ இப்ப இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் மோசமாச்சுன்னா என்ன ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கு மேல லேட் பண்ணா நம்மளால அவரோட உயிரை காப்பாற்ற முடியாது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சொன்னாரு, எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனியோட இந்த மெடிசன் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சாமா, நீங்க வேணா பேசி பாருங்களேன் அப்படின்னு அந்த டாக்டர் ஷெங்கு கிட்ட சொல்றாரு. அப்புறம் ஷெங்க வீட்டுக்கு வரான். காலையில ஆயிடுச்சு போல. அப்ப ஹுவாயாங் அவனுக்காக ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நான் கிராசரி வாங்குறதுக்காக வெளியில போயிருக்கேன், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கால் பண்ண அப்படின்னு. அதை பார்த்ததுமே ஷெங்கு ஹுவாயாங்க கால் பண்றான். என்ன நீ வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு ஹுவாயாங் கேட்க, இதோ இப்பதான் வந்தேன், நானும் கிராசரிஸ் வாங்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, நான் வேணா ஏதாச்சும் கார் அனுப்பவா அப்படின்னு ஷெங் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இங்கே ட்ரெயின்லேயே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு நோட் எழுதி வச்சுட்டு போன அப்படின்னு கேட்க, இல்லை நீ பிஸியாக இருப்ப, நான் டெக்ஸ்ட் பண்ணி உனக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நோட் எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். சரி சீக்கிரமா வா அப்படின்ட்டு ஷெங்கு ஃபோனை வச்சிடுறான். ஆனால் ஷெங்கு அவனுடைய அப்பாவை பற்றி கவலையில் இருக்கான்னு நல்லா தெரியுது. அப்ப டாக்டர் சொன்னார்ல, அந்த விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்ப ஷெங் அவனோட போனை எடுத்து ஷெங்கியுக்கு கால் பண்றான். அதான் ஹுவாயாங்கோட செக்ரட்டரிக்கு. இங்க ஹுவாயாங்க கிராசரி வாங்க வந்திருக்குன்னு சொன்னால, அவன் தனியா வரல, ஷெங்கிய கூட தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஷெங்கிய தான் கிராசரி எல்லாம் வாங்கிட்டு கார்ல கொண்டு போய் வைக்கிறான். அப்ப ஹுவாயாங் பேசி முடிச்சுட்டு கார்ல ஏற போறான். அப்ப ஷெங்கியோட போனுக்கு ஷெங் கால் பண்றான். அவன் ஹுவாயாங் கிட்ட சொல்றான், ஷெங் தான் கால் பண்றாரு, நான் இப்பவே கால் பண்ணி பேசவா அப்படின்னு கேட்க, இல்ல வேண்டாம், அவனுடைய அப்பாவை பத்தி பேசதான் கால் பண்ணுவான், ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு கால் பண்ண அப்படின்னுட்டு அவன் காருக்குள்ள போய் உட்காந்துடுறான். இவங்களோட ட்ரக் டெவலப்மெண்ட் இப்ப கடைசி ஸ்டேஜுக்கு வரப்போகுது. வென்லாங்க்கு நம்ம ஹிண்ட் பண்ணியாச்சு. நீங்க இந்த ப்ராசஸை இவ்வளவு சீக்கிரமா பண்ண வச்சது ஷெங்கோடைய அப்பாவுக்காகத்தான். ஆனா இதெல்லாம் நீங்க அவருக்காக தான் பண்றீங்க அப்படின்னு ஷெங்குக்கு தெரியலன்னா நீங்க பண்றதெல்லாம் வேஸ்டா போயிடும்ல அப்படின்னு ஷெங்கு கேட்க, எனக்கு அவனோட கிராட்டிடியூட் எல்லாம் தேவையில்லை, ஸோ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு ஹுவாயாங் சொல்றான். அடுத்த சீன்ல ஹுவாயாங் வீட்டில் இருக்கான். அவன் ஷெங்குக்காக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொண்டு தான் அவனுக்கு ஊட்டி விடுறான். அப்போ என்னோட புக்கை நான் ரூம்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த புக்கை எடுக்கிற மாதிரி அவன் ரூமுக்கு போக, அப்போ கரெக்டாக ஷெங்குக்கு கால் பண்ணுறான். இவன் ஒரு ஓரமாக வந்து தனியாக நின்று ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறான். என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு ஷெங்கு கேட்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்துல அட்வைஸ் தேவைப்படுது, இப்போ கரெக்டான டைம் உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு கேட்க, சொல்லுங்க அப்படின்னு ஷெங்கி சொல்கிறான். இல்லை, உங்களோட அந்த கேன்சர் ட்ரக் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே, நியூஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவன் கேட்குறான். உண்மையை சொல்ல போகணும்னா எங்கள் அப்பாவுக்கு இந்த ட்ரக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, யாருக்கு, சேர்மேனுக்கா அப்படின்னு ஷெங்கி கேட்குறான். ஆமாம், அவர் வந்து இப்போ மெடிக்கல் லீவில் இருக்காரு, அவருக்கு ஃபெர்மான் கிளாண்ட்ல கேன்சர் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஷெங்ஃபார்ம் பயோடெக்குடைய சிஇஓவாக கால் பண்ணலை, என் அப்பாவுக்கு ஒரு பையனாக கால் பண்ணுறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவனுடைய ப்ரைடை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் ஷெங்கி கிட்ட சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. அப்புறம் இந்த ஆல்ஃபா ஒமேகா பீட்டாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால, எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கே அதில் பெருசாலாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த ஆல்ஃபா பீட்டா ஒமேகா அப்படின்ற அந்த நேம் எங்கேருந்து வருதுன்னா, உல்ஃப் சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து எப்பயுமே ஒரு பேக்காக இருப்பாங்க, ஒரு குரூப்பாக. அந்த அந்த உல்ஃபோடைய பேக்ல தான் ஆல்ஃபா பீட்டா ஒமேகா அப்படின்ற ஆள் இருப்பாங்க. ஆல்ஃபான்றவங்க வந்து எப்பயுமே லீடராக தான் இருப்பாங்க. பீட்டா அப்படின்றவங்க வந்து அந்த ஆல்ஃபாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறவங்க, அதாவது ஒர்க்கர்ஸ் மாதிரி. இப்போ நம்ம இந்த சீரீஸை வச்சு பார்க்கும்போது பீட்டான்றவங்க வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவங்கெல்லாம் சாதாரணமான ஒர்க்கர்ஸும்.
அவங்களால பிரெக்னென்ட் ஆக முடியாது. அவங்களுக்கு இந்த ஹீட்டு, ரெட் அந்த மாதிரி பீரியட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா ஆல்ஃபாஸ்க்கு வந்து ரெட் பீரியட் இருக்கு. அதே மாதிரி ஒமேகாஸ்க்கு ஹீட் பீரியட் இருக்கு. ஒமேகாஸால பிரெக்னென்ட் ஆக முடியும். அவங்க பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆல்ஃபாஸ் வந்து ரெட் பீரியட்ல இருப்பாங்க. அவங்க பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. ஒரு பொண்ணு ஆல்ஃபாவா இருந்து ஒரு பையன் ஒமேகாவா இருந்தா அவங்க 2 பேருக்குள்ள லவ் வந்தாலும் அந்த பொண்ணா இருக்கிற ஆல்ஃபா பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. அந்த பையனா இருக்க ஒமேகா தான் பிரெக்னென்ட் ஆவாங்க. உங்களுக்கு புரியுதா? நம்ம பொண்ணு பையன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆல்ஃபான்றது பையன் மாதிரி, ஒமேகான்றது பொண்ணு மாதிரி. ஸோ ஒமேகாவா யார் இருக்காங்களோ அவங்க தான் பிரெக்னென்ட் ஆவாங்க. இந்த ஃபெர்மான்ஸ் அப்படின்றது அவங்க உடம்புல இருந்து வந்து வெளியில வர ஒரு பவர் மாதிரி. அதில் ஸ்மெல் இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஃபெர்மான்ஸ் வந்து ஒமேகாவோட பாடிஸ்லேருந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னா அவங்க ஹீட்டில் இருக்கும்போது. அதே மாதிரி ஆல்ஃபாவோட பாடியிலேருந்து ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆகும். அவங்க வந்து ரெட் பீரியட்ல இருக்கும்போது அது ரொம்ப ஓவராக ரிலீஸ் ஆகும். இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, அதையும் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.